செல்வத்திற்கு அப்பால் உள் செல்வங்களுக்கான பயணம். சீசன் -2. மிதிவரிணி தன் மனதின் சாம்பலில் இருந்து தப்பிக்க முடியுமா? திரேலர். தொடக்க. மனதை மயக்கும் தாழ்ந்த பியானோ இசை. எதிரொலிக்கும் காலடிச் சத்தம். மங்குதல். மங்கலான வெளிச்சம் கொண்ட நடைபாதை. மின்னும் விளக்குகள். ஒரு கதவு. நர்சரி என்று குறிக்கப்பட்டுள்ளது. கதை சொல்பவர் விஓ. குறைந்த மற்றும் தீவிரமான அது முடிந்துவிட்டது என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் கடந்த காலம் தூங்கிக் கொண்டிருந்தது. ஃப்ளாஷ். மிதிவாரிணி ஒரு திரையை பார்த்துக் கொண்டிருக்கிறார். கோப்புகளை மறைகுறியாக்குகிறது. இயந்திரங்களுடன் இணைக்கப்பட்ட குழந்தைகளின் படங்கள். அவள் கை நடுங்குகிறது. கதை சொல்பவர் விஓ. அவள் வறுமை, துரோகம் மற்றும் அன்பிலிருந்து தப்பித்தாள். ஆனால் இப்போது அவளால் வெல்ல முடியாத ஒரே எதிரியை அவள் எதிர்கொள்கிறாள், அவளுடைய சொந்த மனம். இசை மாறுகிறது. கிசுகிசுக்கள் எழுகின்றன. வயலின் பின்புறமாக அலறுகிறது. கட். MAGASON சாம்பலை தோண்டி எடுக்கிறது. அவர் பாதி எரிந்த ஒரு நாட்குறிப்பை வெளியே எடுக்கிறார். மகசன் சினுங்குகிறார். எல்லாம் அவளிடமே திரும்பிச் செல்கிறது. தி நைரா. நைராவுக்குள் நுழையுங்கள். நிதானமாக, சக்தி வாய்ந்த, பயங்கரமாக அமைதியாக. அவள் நெருப்பின் வழியாக நடக்கிறாள், காயமின்றி. நைரா குளிர்ச்சியாக. நான் உடைந்தவற்றை எழுப்பினேன். இப்போது நான் வலிமையானவர்களை உடைப்பேன். பீட் டிராப்ஸ். இசை தீவிரமடைகிறது. மாண்டேஜ். வெடிப்புகள். நாற்காலியில் கட்டப்பட்ட ஒரு மனிதன் கத்துகிறான். ரெக்கார்டரில் அணையின் குரல். நேரான ஜாக்கெட்டில் மிதிவாரிணி. இரத்தக்கரை படிந்த நெக்லஸை பிடித்திருக்கும் மகசன். கதை சொல்பவர் விஓ. புதிய எதிரிகள் உருவாகிறார்கள். பழைய காயங்கள் இரத்தம் கசியும். மேலும் ஒரு திரிபுபடுத்தப்பட்ட மன விளையாட்டு தொடங்குகிறது. புகைப்படங்கள் நிறைந்த சுவரில் வெட்டப்பட்டது. மிதிவாரிணியின் முகம் சிவப்பு நிறத்தில் வட்டமிடப்பட்டுள்ளது. இரத்த சிவப்பு மையில் எழுதப்பட்ட குறிப்புகள். இலக்கு 01 மறுசீரமைக்கப்பட்டது. மிதிவாரிணி அழுகை. அவர்கள் எனக்கு என்ன செய்தார்கள்? இறுதி இசை உருவாக்கம். இதய துடிப்பு போல துடிக்கும் துடிப்பு. விரைவான பயணங்கள். ஒரு காட்டில் ஓடுதல். இருட்டில் அலறல்கள். விடைபெறும் முத்தம். ஒரு ஸ்கால்பெல் வைத்திருக்கும் நிழல். சின் என்ற வார்த்தை மீண்டும் ஒளிர்கிறது. கதை சொல்பவர் விஓ. சில நினைவுகள் மனதை குணப்படுத்தும். மற்றவை அழிக்கின்றன. பியாண்ட் வெல்த். ஒரு பயணம். சீசன் 2. மனதின் சாம்பல். இந்த முறை போர்க்களம் மனம்தான். வெற்றி பெற அன்பு மட்டும் போதாது. திறப்பு. மென்மையான டிக் டிக் ஒலிக்கும் கடிகாரம். தொலைதூர சிரிப்பின் எதிரொலிகள் அலறல்களாக மாறுகின்றன. மறைந்து போகிறது. ஒரு இருண்ட சிகிச்சை அறை. ஒரு விரிசல் கண்ணாடி. மிதிவாரிணி தன் பிரதிபலிப்பை வெறித்துப் பார்க்கிறாள். கதை சொல்பவர் விஓ. அவள் செல்வத்தை விட்டுச் சென்றாள். ஆனால் சில வடுக்கள் உங்களை வீட்டிற்குப் பின்தொடர்கின்றன. ஃப்ளாஷ்பேக் மோண்டேஜ். சீசன் 1 நினைவுகள். வறுமை, காதல், துரோகம், நெருப்பு. கருப்பாக மாறுது. கதை சொல்பவர் விஓ. மிதிவாரிணி தனது பயணம் முடிந்துவிட்டதாக நினைத்தாள். ஆனால் உண்மையான போர் இப்போதுதான் தொடங்கி விட்டது. இசை ஆழமான சின் துடிப்புகளுடன் வினோதமான சரங்களுக்கு மாறுகிறது. கட். NYRA. ஒரு மலட்டு ஆய்வகத்தில். மனக்கட்டுப்பாடு. நிலை 2 என்று குறிக்கப்பட்ட ஹாலோகிராபிக் திரையின் மீது அவள் விரல்கள் சறுக்குகின்றன. நைரா கிசுகிசுக்கிறார். அவர்களுடைய அன்பு வலிமையானது. நாம் அதற்குள் இருந்து விஷம் கொடுக்கும்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். மகசனாக வெட்டப்பட்டு, இரத்தக்கரை படிந்த நிலையில், மூச்சு திணறி, மிதிவாரிணியை கைகளில் ஏந்தியபடி. அதிகம் அவசரம். அவள் அப்படி இல்லை. அவள் தலைக்குள் யாரோ இருக்கிறார்கள். இசை எழுகிறது. இதயத்துடிப்பு வேகம். விரைவான ஃப்ளாஷ்கள். மூளை ஸ்கேன்கள். மிதிவாரிணி ஒரு நரம்பியல் சாதனத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தப்பட்ட அறையில் கத்துகிறது. முகமூடி அணிந்த ஒரு உருவம் உடல்களை இழுத்துச் செல்கிறது. கண்காணிப்பு கேமரா சிவப்பு நிறத்தில் ஒளிர்கிறது. அனேயின் குரல். பதிவு. அவர்கள் என்னை கொல்லவில்லை. அவர்கள் என்னை அழித்து விட்டார்கள். கதை சொல்பவர் விஓ. ஒரு புதிய வில்லன் உருவாகிறான். இந்த முறை அவங்களுக்கு அவளுடைய பணம் வேண்டாம். அவங்களுக்கு அவங்க மனசு வேணும். அமைதியாக இரு. கட்புக்குறிப்பு. மிதிவாரிணி மயக்க நிலையில், ஆயுதம் ஏந்தி, மகசோனின் மேல் நிற்கிறாள். அவள் கண்கள் வெறுமையாக. மகசன் கெஞ்சுகிறார். மிதி, நான்தான். என்கிட்ட திரும்பி வா. இறுதி உச்சம். வெடிப்புகள்.
அலறல்கள், நிழல்கள், குழப்பத்தில் ஒரு முத்தம், இருட்டில் எதிரொலிக்கும் நைராவின் சிரிப்பின் கிசுகிசு. கதை சொல்பவர் விஓ. காதல் கையாளுதலை தாங்க முடியுமா? அல்லது கடந்த காலத்தின் சாம்பல் அவர்கள் அனைவரையும் எரிக்கும் நெருப்பாக மாறுவாயா? தொடக்க அமானுஷ்ய பியானோ மெல்லிசை. இதயத்துடிப்பு மென்மையாக எதிரொலிக்கிறது. மறைந்து போகிறது. மிதிவாரிணி ஒரு காலியான தெருவின் நடுவில் வெறுங்காலுடன் வெறுமையான முகத்துடன் நிற்கிறாள். காற்று அலறுகிறது. ஒரு கண்ணீர் துளி கீழே விழுகிறது. கதை சொல்பவர் விஓ. அவள் வெளி உலகத்தை வென்றாள். ஆனால் இப்போது அவள் உள்ளே இருக்கும் போரிலிருந்து தப்பிக்க வேண்டும். வெட்டப்பட்டது. சிகிச்சை அறை. எம்ஆர்ஐ ஸ்கேன். ஒளிப்புகா கண்ணாடிக்குப் பின்னால் அலறல். கதை சொல்பவர் விஓ. பொய்கள், ஆடம்பரம் மற்றும் துரோகத்தில் இருந்து தப்பித்த பிறகு மிதிவாரிணியும் மகசனும் அது முடிந்துவிட்டது என்று நினைத்தார்கள். மனம் புதிய போர்க்களமாக மாறும் வரை. கட்டு என்வாய்ஆர்ஏ. நேர்த்தியான, இரக்கமற்ற, ஆய்வக நாற்காலியில் நடுங்கும் மிதிவாரிணியின் நேரடி ஒளிபரப்பை பார்ப்பது. நைரா குளிர்ச்சியாக. நீங்கள் நினைவை அழிக்க முடியும். நீங்கள் காதலை மீண்டும் எழுதலாம். இசை கூர்மைப்படுத்துகிறது. தடுமாற்ற விளைவுகள். நட்சத்திரக்குறி, ஃபிளாஷ்கள், இலக்குகளின் புகைப்படச் சுவர், கோப்புகளை இணைக்கும் சிவப்பு சரங்கள். மிதிவாரிணியின் முகம் பொருள் பூச்சியம் எனக் குறிக்கப்பட்டுள்ளது. ரகசிய ஆவணங்களை தோண்டிப் பார்க்கிறார் மாகசன். கண்களில் பீதி அதிகம். அவசரம். அவளுக்கு என்னை ஞாபகம் இல்லை. அவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. இசை தீவிரமடைகிறது. பாஸ் தொடங்குகிறது. கட். மிதிவாரிணி ஒரு அந்நியரின் படுக்கையில் விழித்தெழுகிறார். அவள் தலையை பிடித்துக்கொண்டு திசை திருப்பப்படுகிறாள். கிசுகிசுக்கள் எதிரொலிக்கின்றன. கிசுகிசுத்த குரல். யாரையும் நம்பாதே. உன்னை கூட நம்பாதே. மாண்டேஜ். வெடிப்புகள். மிதிவாரிணி துரத்தப்படுகிறார். கண்காணிப்பில் ஒரு முத்தம். நைரா சிவப்பு பொத்தானை அழுத்துகிறார். முகமூடி அணிந்த ஒரு வில்லன் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். கதை சொல்பவர் விஓ. மறக்கப்பட்ட ஒரு பரிசோதனை. ஒரு காதலன் ஒரு ஆயுதமாக மாறினான். மேலும் ஒவ்வொரு பலவீனத்தையும் அறிந்த ஒரு வில்லன். வெட்டு. மிதிவாரிணி துப்பாக்கியை பிடித்து நடுங்கி மகசனை நோக்கி. மிதிவாரிணி. உடைந்தது. நான் உன்னை காயப்படுத்தினால் அது நான் அல்ல. மகசன் சினுங்குகிறார். உண்மையான உன்னை நான் கண்டுபிடிப்பேன். நான் நரகத்தின் வழியாகச் செல்ல வேண்டியிருந்தாலும் கூட. இறுதி பிறை. ஆபத்து, ஏமாற்றுதல், காதல், நெருப்பு மற்றும் இரத்தத்தின் திடீர் திருப்பங்கள். திரையில் உரை. மனம் உடைந்து போகும் போது காதல் ஒரு மருந்தாக இருக்க முடியுமா? பியாண்ட் வெல்த். ஒரு பயணம். சீசன் 2. மனதின் சாம்பல். விரைவில் ஒளிபரப்பாகும். நீங்கள் கீழே வைக்காத த்ரில்லர்கள். செல்வத்திற்கு அப்பால் உள் செல்வங்களுக்கான பயணம். சீசன் -2. மிதிவரிணி தன் மனதின் சாம்பலில் இருந்து தப்பிக்க முடியுமா? விரைவில்.